அடுத்ததாக குர்பானி யார் மீது கடமை என்று நாம் பார்க்கிறோம். குர்பானி யார் மேல கடமைனா, யார்கிட்ட 612.5 கிராம் வெள்ளியினுடைய மதிப்பு, இன்னைக்கு தேதி 1/6/2025, இன்னைக்கு தேதிக்கு நான் கணக்கு பண்ணி பார்த்ததுல வெள்ளி 1 கிராம் வந்து 111 ரூபா வருது. வெள்ளி 1 கிராமுடைய மதிப்பு 111 ரூபா. இது 612ல மல்டிப்ளை பண்ணா சுமார் 67,000 ரூபா வருது. சுமார் 67,000 ரூபா 612.5 கிராம் வெள்ளியினுடைய மதிப்பு. இந்த 67,000 ரூபா மதிப்புக்கான காசோ அல்லது நகையோ, பெண்கள்கிட்ட நகை இருக்கலாம், காசும் இருக்கலாம், வெள்ளியும் இருக்கலாம். இப்போ இந்த 67,000 ரூபாய் மதிப்பிற்கான பணமோ அல்லது நகையோ அல்லது வெள்ளியோ அல்லது எங்கேயாவது இடத்த வாங்கி போட்டிருக்கிறாரு ப்ராப்பர்ட்டியோ, வீடு இல்லாம இன்னும் எக்ஸ்ட்ராவான வீடுகளோ அல்லது வீட்டில் அத்தியாவசிய பொருள்கள் போக ஆடம்பரமான பொருட்களோ இது எல்லாம் இருந்தா 3 நாட்கள்ல அவர்கிட்ட இது இருந்தாலே அவர் மீது குர்பானி கடமையாகிரும். சுன்னத்து கிடையாது, கடமை, வாஜிபாயிரும். கடன் இல்லாதவராக இருப்பாரே ஆனால், கடனும் எப்படி அப்படின்னா பெரிய கடன்லாம் கிடையாது. அவருடைய கடனை அவர்கிட்ட இருக்கிறதுல கழிச்சா அவர்கிட்ட ஒரு 67,000 ரூபாய் தங்குதுன்னு வைங்க, அக்கௌண்ட்லயோ நகையிலையோ அல்லது ப்ராப்பர்ட்டிலையோ அல்லது வியாபார பொருட்கள், கடையில சரக்கு வாங்கி போட்டிருக்கிறாரு, ஒரு 67,000 ரூபாய் மதிப்புக்கான பொருள் ஒருத்தர்கிட்ட இருந்துட்டாலே அவர் மீது குர்பானி கடமையாகிவிடும். அதனால யார் மீது குர்பானி கடமையோ அவங்க முதல்ல கொடுக்கணும். வீட்டுல பெண்கள்கிட்ட நகை இருந்தா பெண்கள் மேல குர்பானி கடமையாகும். பெண்கள் அவங்க பேர்ல கொடுக்கணும். நம்ம மேல குர்பானி கடமையா இருந்தா நாம முதல்ல நமக்காக கொடுக்கணும். பல இடங்கள்ல என்ன தவறு நடக்குதுன்னா, தனா மேல கடமையா இருக்கும், தனக்கு தரமாட்டாரு. இறந்து போன அப்பா பேர்ல குர்பானி கொடுப்பாரு, இறந்து போன அம்மா பேர்ல குர்பானி கொடுப்பாரு. முதல்ல தன் மீது கடமையாக இருந்தா, தன் மனைவி மீது கடமையாக இருந்தா, தான் குடும்பத்துல உயிரோடு இருக்கிறவங்க மேல கடமையாக இருந்தா முதல்ல நமக்காக கொடுக்கணும். கொடுத்துட்டு அதற்கு பிறகு இறந்து போன அத்தா பேர்ல கொடுங்க, அம்மா பேர்ல கொடுங்க,